नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। ये बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के डिप्टी चीफ मिनिस्टर का 48वां जन्मदिन मनाया। यूथ लीग सेक्रेटरी माननीय उदयनिधि स्टालिन के 48वें जन्मदिन के मौके पर DCM 48 नाम से त्रिची साउथ डिस्ट्रिक्ट में कई प्रोग्राम किए जा रहे हैं। इसी के तहत त्रिची साउथ डिस्ट्रिक्ट और सिटी ट्रेड टीम ने त्रिची डेयरी के पास एक प्राइवेट वेडिंग हॉल में अचीवमेंट अवार्ड दिया। फंक्शन की अध्यक्षता डिस्ट्रिक्ट ट्रेड टीम के ऑर्गेनाइजर सेंथामिड सेल्वन और सिटी ऑर्गेनाइजर KPK सरवनन ने भी की। डिस्ट्रिक्ट ट्रेड टीम के प्रेसिडेंट बालाजी ने फंक्शन में मौजूद सभी लोगों का स्वागत किया। इसके अलावा सेरेमनी के स्पेशल गेस्ट त्रिची साउथ डिस्ट्रिक्ट एसोसिएशन के सेक्रेटरी और तमिलनाडु के स्कूल एजुकेशन मिनिस्टर अंबिल महेश पोयामोजी थे, जिन्होंने अचीवर्स को सम्मानित किया और उन्हें अवार्ड दिए। इसके अलावा अवार्ड सेरेमनी में सिटी सेक्रेटरी जोनल कमेटी के चेयरमैन M मथिवनन, डिस्ट्रिक्ट डिप्टी सेक्रेटरी सेनगुट्टुवन और ट्रेड टीम के डिस्ट्रिक्ट सिटी एडमिनिस्ट्रेटर्स और एसोसिएशन एडमिनिस्ट्रेटर्स समेत कई लोग शामिल हुए। इसके अलावा मंत्री डॉक्टर अंबिल महेश पोयामोजी ने समारोह में बात की और कहा कि त्रिची दक्षिण जिले की ओर से तमिलनाडु के उप मुख्यमंत्री के 48वें जन्मदिन के अवसर पर त्रिची दक्षिण जिले की ओर से 48 कार्यक्रम आयोजित करने का निर्णय लिया गया है। आज 24वीं बार त्रिची दक्षिण जिला व्यापार टीम की ओर से हमारे त्रिची जिले में विभिन्न क्षेत्रों में उपलब्धियां हासिल करने वाले 48 लोगों को पुरस्कार समारोह आयोजित किया जा रहा है। यह भोज इसलिए दिया जा रहा है ताकि दूसरे युवा उन्हें देखकर उपलब्धियां हासिल करें। आप सभी वे हैं जिन्होंने कड़ी मेहनत के माध्यम से महान चीजें हासिल की हैं और आपको आज के युवाओं के लिए एक उदाहरण होना चाहिए और दोहरे लक्ष्य वाले आर्थिक विकास के मामले में तमिलनाडु भारत में सबसे ऊपर है, उन्होंने कहा। त्रिची से मुख्य संवाददाता वी बालाजी की रिपोर्ट। நம்மால் முடியுமா என்று மனதளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும் என்கின்ற விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினுடைய 48வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வர்த்தகனின் சார்பாக சாதனையாளர் விருது வாழ்கின்ற இந்த விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட அமைப்பாளர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, மாநகர அமைப்பாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களே, வரவேற்றிருக்கின்ற அணியினுடைய தலைவர் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த 48 நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது என்னுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திருவரம்பூர் தொகுதி, திருச்சி கிழக்கு, மணப்பாறை தொகுதி என்று பரவலாக ஒரு 48 வகையான நிகழ்வுகளை நாம் நடத்திட வேண்டும். அது இரத்த தானமாக இருக்கலாம், பொதுக்கூட்டங்களாக இருக்கலாம், சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்வாக இருக்கலாம். இப்படி எண்ணற்ற ஒரு 48 நிகழ்வுகளை நடத்திட வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கு 24வது நிகழ்வாக நமது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 48 வகையான துறையில் சாதனை புரிந்தவர்களுக்கு இன்னும் சாதனை புரிந்திட வேண்டும், இவர்களை பார்த்து மற்றவர்கள் சாதனை புரிந்திட வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுக்கெல்லாம் இந்த சாதனையாளர் விருதுகளை நாங்கள் வழங்குகிறோம் என்பது இதோ உங்களுக்கு நாங்கள் பெருமை தெரிவித்து தருவதை காட்டிலும் உங்களுக்கு தருவதன் மூலமாக எங்கள் திருச்சி தெற்கு மாவட்டம் தனக்கே அந்த பெருமையை தேடிக் கொள்கிறது என்று சொல்வதுதான் சரியாக. உழைப்பால் உயர்ந்தவர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அடுத்த இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு இருக்கிற காலம் என்பது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலமாக ஆயிடுச்சு. முதலீடு போட்டால் நாளைக்கே உடனடியாக நம்ம ப்ராஃபிட் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு. ஆனால் நமக்கு தான் தெரியும், பல நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய முயற்சி முதல் முறையில் நம்ம வெற்றி பெறவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து தோல்வியை மட்டுமே தள்ளி மீண்டும் நம்முடைய விடாமுயற்சி மூலமாக இந்த உயரத்திற்கு வந்தவர்களும் இந்த அர்த்தத்தை இருக்கிறார்கள். நம்ம இளைய சமுதாயத்திற்கு நீங்கள் நாம் ஒரு பாடமாக இருந்திட வேண்டும். உங்களை போன்றவருடைய சாதனையை நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் கொண்டு வந்துட வேண்டும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மூலமாக இன்னைக்கு நடைபெறுகிற நிகழ்ச்சி கண்டிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கவங்க கூட இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்க. மகேஷ் அங்கே யாரும் சிறந்த சாதனையாளர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த லிஸ்ட் அவர்களும் தெரிந்து கொள்கிற விதத்தில் அது அமைதிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அணியின் சார்பாக இன்றைக்கு நிர்வாகிகளாம் மிக சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை
பாராட்டுகளை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று காலை நம்முடைய சென்னையில் நம்முடைய ஊடகவியலாளர்